வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4க்கு படிக்கிறவங்க, ஒரு ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கேன், இல்லை ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க, வீட்டிலேருந்தே எப்படி ஷெடியூல் போட்டு ஃபுல் டைமாக படிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சான்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குரூப் 4 அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுவாங்க. அதில் கரண்ட்டாக காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி வேலைக்கு போகாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே எழுதுகிறவங்களும் இருப்பாங்க. நல்லா படித்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களும் ரெடியாக தான் இருப்பாங்க. எல்லாரோடையும் நம்ம போட்டி போட்டு தான் நம்ம வரணும். ஸோ வாய்ப்புக்காக காத்திருக்காங்க. உங்களோட வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் ஏதாவது நம்மளுக்கு உங்களோட வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். கிடச்சிருமா? டிஎன்பிஎஸ்சி வேலைனா வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னாக்கா, பணம் கட்டியிருப்பாங்க, அவங்க எக்ஸாம்லாம் எழுதியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பணம் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மித்தெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பேசிஸ் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்னு எடுத்துட்டாலே எல்லாருமே 10th குவாலிஃபிகேஷன்னால ஒரு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு இப்போ போகிற காலத்துலலாம் 20 லட்சத்துக்கு மேலே கூட அவங்க எழுதலாம். ஆப்சன்ட் போக 16 லட்சம் 17 லட்சம் அப்படி எழுதிட்டு இருக்காங்க. குரூப் 2, 2Aவை பொறுத்தவரையும் ஒரு 12 லட்சத்துக்கு மேலே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் 1 வந்து ஒரு 3 லட்சத்துக்கு மேலே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ பேர் காம்படிஷனில் இருக்காங்க. இப்போ வந்து டிகிரியே முடிச்சிருந்தாலும் இவ்வளோ பேரோட போட்டி போட்டு தான் நம்ம வரணும். ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு சர்வே மாதிரி தான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3rd இயர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்க ஒரு 40% இருப்பாங்க. அதேமாதிரி வேலையே இல்லை, அதே சமயத்தில் அது மேனாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும், அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வரவங்களும் இருப்பாங்க. ப்ரைவேட்டில் ஜாப் பார்த்துட்டு ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களும் இருப்பாங்க. இவ்வளோ பேர் மிங்கிள் ஆகி தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து போட்டியாளர்கள் தான். இவங்க எல்லாரு கூடயும் நம்ம போட்டி போட்டு தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத நம்மளை கொண்டு வந்து நம்ம வந்து ஜெயிச்சு நம்ம போஸ்டிங் வாங்கணும். நாங்கள் படிக்கும்போது இந்த பின்னாடி நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஷெடியூல் படி தான் நான் அப்போ வந்து வேலைக்கு போகலை. வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா, இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் படித்தோம். இந்த ஷெடியூல் ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாளை வந்து அதை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோன்னா அதை சரிப்படுத்திக்கிடுவோம். திடீர்னு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும், திடீர்னு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த மாதிரி டயத்தை தவிர ஒரு நாள் கூட நாங்கள் வந்து எங்களோட ஷெடியூலை வந்து மிஸ் பண்ணதில்லை. கரெக்டாக மார்னிங் அந்த டயத்தில் நீங்கள் உட்காரணும், ஈவினிங் அந்த டயத்தில் உட்காரணும். அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் நான் இந்த ஒரு படம் பார்த்துக்கிறேன், இந்த ஒரு நாள் கொஞ்சம் டைம் பண்ணிக்கிறேன்னா அது ஒன்றுமே பண்ண முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து 4 o'clockலாம் எந்திரிக்க பாருங்கள். அந்த இதை பழக்கத்தை வந்து திருப்ப கொண்டு வந்துருங்க. ஒரு 10 days வந்து கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து பழகிரும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து 4 o'clock எந்திரிக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மார்னிங் 4 o'clock எந்திரிச்சிருங்க. 4 to 4:30 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு 4:30 to 6:30 வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த 6:30 to 7 o'clock வரைக்கும் நீங்கள் படித்த தமிழை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அதே இதை நீங்கள் வந்து திருப்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அதுதான் டூ எக்ஸசைஸ்னு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுருந்தீங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி பழைய கொஸ்டினாக இருந்தாலும் அப்போல்லாம் சிலபஸ் மாறி இருக்கும்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். அந்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி, தமிழுங்கிறப்ப எல்லாருக்கும் காமன் தான், அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது ஒரு 1 monthக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் முடிச்சுட்டு 6 to 8 வந்து ரெஃப்ரெஷ் ஆகி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கோங்க. அடுத்து 11 to 12 அப்படிங்கிறது ஜென்ரல் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது பாலிட்டியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம். அதில் வெயிட்டேஜ் எது கூடவோ, பாலிட்டிக்கு தான் வெயிட்டேஜ் கூட, அடுத்து எக்கனாமிக்ஸ் வெயிட்டேஜ் கூட. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மார்க் பேசிஸில் படிங்க. ஐஎன்எம் படிங்க. இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்து 12 to 1:30 கண்டிப்பாக அடுத்து ஒரு 1 மணி நேரம் ஜிஎஸ் படிங்க. ஃபஸ்ட்டு பாலிட்டி படித்தா அடுத்து ஐஎன்எம் படிங்க. அடுத்து ஐஎன்எம் படித்தா அடுத்து எக்கனாமிக்ஸ் படிங்க. 1:30 to 2 வந்து ஓவராலாக ரிவிஷன் பண்ணிவிட்டு 2 to 3 வந்து லஞ்ச். கண்டிப்பாக 2 to 3 ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடுத்தது படிக்க முடியும். ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக படிக்கணும். 3 to 5:30 கண்டிப்பாக மேக்ஸ் போடுங்க. 2.5 மணி நேரம் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். 5:30 to 6 வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துக்கோங்க, டீ டைம் எடுத்துக்கோங்க. 6 to 8 மறுபடியும் தமிழ் ஜிஎஸ் கண்டிப்பாக படிங்க. அடுத்து நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே 8 to 8:30 உங்கள் ரிலேட்டிவிட்டியோ இல்லை உங்கள்
வீட்டில் இருக்கவங்கள்ட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கொடுத்து சங்கடப்படாமல் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க கொஸ்டின் கேட்க சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 to 4 வரைக்கும் உங்களோட ஸ்லீப்பிங் ஓன் டைம் தான். ஸோ கண்டினியூஸாக படிங்க. படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா அதுக்கு ஆன்சரை சூஸ் பண்ண தெரியணும். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனும் இருக்கணுன்றனால புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு திருப்ப அது மைண்டில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத உங்களோட செல்ஃப் எவாலுவேஷனில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. இது 125 மார்க் போக ஜிஎஸ் வந்து 75 மார்க்னால இடையில ஜிஎஸ்ஸையும் படிச்சுக்கிறணும். ஸோ மேக்ஸ் வந்து செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதிக ப்ராக்டிஸ் இருக்கும். செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது தெரிஞ்ச செம்மாக இருந்தாலும் தெரியாத செம்மாக இருந்தாலும் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ இங்கே வந்து ஒரு 2 நிமிஷம் எடுக்கிற சம்மு நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் எடுக்க ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமுக்கு போகும்போது அது 1.5 நிமிஷமாகவும் அடுத்து 1 நிமிஷமாகவும் மாறிடும். நீங்கள் செய்யாமல் அங்கே போனீங்கன்னா ஒரு சம்முக்கே நீங்கள் என்ன செஞ்சுருவீங்கன்னா 5 நிமிஷம் எடுத்துருவீங்க. அப்போ ஒவ்வொரு சம்மும் நீங்கள் 5 நிமிஷம் எடுத்து செய்யும்போது நீங்கள் மற்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற டைம் ஃபுல்லும் மேக்ஸுக்கே நீங்கள் வந்து அலாட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ மேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.